எல்லாருக்கும் வணக்கம். நான் கணேஷ் காந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஷேர் மார்க்கெட்ல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கிறது தான். நிறைய பேர் எனக்கு அதை பத்தி என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டாபிக் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும், பேங்க் ட்ரேடிங் டிமெட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பேங்க் அக்கௌண்ட்டு ஆல்ரெடி மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், அக்கௌண்ட்டு கேஷ் ஹோல்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது மூலயமா நம்ம பேங்க்ல இருந்து காசை எடுத்து ஷேரை வாங்கி அந்த ஷேரை டிமெட் அக்கௌண்ட்ல ஹோல்ட் பண்ணலாம். ஸோ திருப்பி அந்த டிமெட் அக்கௌண்ட்ல ஷேரை எடுத்து ட்ரேடிங் மூலயமா விற்று அந்த காசை தூக்கி பேங்க்ல வைக்கணும். ட்ரேடிங்கிறது தான் புரோக்கரேஜ். பேங்க்குங்கிறது பணத்தை ஹோல்ட் பண்ணணும், டிமெட்டுங்கிறது ஷேரை ஹோல்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேங்க்கு, ட்ரேடிங், டிமெட் அக்கௌண்ட் மூணும் ஒரே பேங்க்லேயே நமக்கு வேணும்னாலும் எடுக்கலாம். இல்லை பேங்க்கு வேற ஒருத்தருடைய புரோக்கரேஜ் கம்பெனிஸ் கூட டைப்பும் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் தனியாக இருக்கும், ட்ரேடிங்கும் டிமெட் அக்கௌண்ட்டும் புரோக்கரேஜ் கம்பெனிலேருந்து வாங்கி அவங்களோட டைப் பண்ணிப்பாங்க. ஸோ பேங்க்லேருந்து காசு அப்பப்போ டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் அவங்க பார்த்துக்கணும். ஸோ நான் இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரூஃப் நீடட் டு ஓப்பன் டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு டைப் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ சேவிங் அக்கௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் செக் லீஃப் ஒன்று, அதுலேருந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக அவங்க கேட்பாங்க. மோஸ்ட்லி சில பேங்க்கு, சில ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் அது கேட்குறதில்ல. சம் ஆஃப் தம் ஆஸ்கிங் யூ. ஸோ ஃபோட்டோ காப்பி, அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, அப்புறம் பேன் கார்டு தேவை. ஸோ அதோட ஜெராக்ஸ் கேட்பாங்க, ஃபோட்டோஸ் கேட்பாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு, மோர் சிக்னேச்சர்ஸ் இன் யுவர் ஃபார்மு. இதெல்லாம் எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்கரேஜ் கம்பெனியை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன், topsharebrokers.comன்ட்டு ஒரு வெப்சைட் ஐடென்டிஃபை பண்ணேன். இதில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸு. இதில் உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு ஈஸியானதான். ஸோ இதில் நிறையா இருக்காங்க. கோட்டாக் இருக்குது, ஐஎஃப்சிஐ இருக்குது, எஸ்பிஐ இருக்காங்க, அரிஹண்ட்டு, கேர்வி இருக்காங்க, பிர்லா இருக்காங்க. தென் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ ஸ்டாக்ஸ், ஜெரோதா, ஏஞ்சல் புரோக்கிங், ஐசிஐசிஐ டைரக்ட், இவங்கெல்லாம் டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யார் பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் எடுக்கணும். சப்போஸ் உங்களால் இதிலேருந்து ஒரு கம்பெனியை கண்டுபிடிக்கல அப்படின்னா, உங்களுக்கு நான் சிம்பிளாக ரெக்வஸ்ட் பண்ணுறது, டோன்ட் இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட். ஏன்னா கம்பெனிஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 50 கம்பெனிஸ் தான் இருக்குது. 50 கம்பெனியில் நம்மளால் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ண முடியலை அப்படின்னா, நம்மளால் 3000 கம்பெனி இருக்குது ஷேர் மார்க்கெட்டில். அதாவது பை ஷேருக்கு, ஐம் நாட் சேயிங் அபவுட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு சொல்லலை, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். அதுலேருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் உங்களால் இங்கேருந்து ஏதோ பெஸ்ட் கம்பெனி கண்டுபிடிக்க முடியல, கன்ஃபியூஸாக இருக்குன்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பர்சனலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களால் எப்போவுமே ஃப்ரீயாக கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எஸ்பிஐயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்பிஐ ஸ்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இங்கே அவங்க காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு லாகின் பண்ணி அதில் எப்படி ஸ்க்ரீன் இருக்கும் ஒவ்வொன்றுத்துலேயும் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். ஸோ ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக தான் இருக்கும், பெரிய டீட்டெயில்டாலாம் இருக்காது. ஸோ இப்போ நான் எஸ்பிஐ ஸ்மார்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு எஸ்பிஐலேயே ஃபுல்லாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் வரும், டிமெட் அக்கௌண்ட்டும் வரும். ஸோ என்னோடய எரர் தப்புன்னு காட்டுது. ஜஸ்ட் ஸோ இப்போ என்னோடய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. இது என்னுடைய ஸ்க்ரீன். இப்போ நான் ஆக்சுவலாக நம்ம ஒரு சிலருக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இங்கே அவங்க நிஃப்டி என்ன, சென்சஸ் என்ன அப்படிங்கிற வேல்யூலாம் அவங்க காமிச்சிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் டிக்கர். ஆக்சுவலி இப்போ டைம் முடிஞ்சிடுச்சு, 3:30 மணி முடிஞ்சிடும். இப்போ ஈவினிங் டைம் நான் 11 உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறதுன்றதுனால உங்களுக்கு டிஸ்பிளேல இல்லை. ஸோ இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே சில நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் காட்டுது இல்லையா. ஸோ இந்த கம்பெனியை கவுண்ட் பண்ணி தான் அவங்க ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நிஃப்டி அப்படிங்கிறது இந்த 8500 வருது இல்லையா, அது இங்கே இருக்கிற கம்பெனிஸ் தான். ஸோ இது எல்லாருக்குமே ஜென்ரலாக காட்டும். சென்செக்ஸ் அப்படிங்கிறது இந்த கம்பெனிஸ் எல்லாம்.
இங்கே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம். இது வந்து நியர்லி எனக்கு டைமிங் கரெக்டாக தெரியல, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து எனக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நியூ அப்படின்ட்டு போடுறது, சேல்னு போடுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியும் இருக்குது. இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணல ஆக்சுவலாக, இந்த ஃபோரெக்ஸ் இதெல்லாம். ஸோ ஈக்விட்டி மட்டும்தான் நம்மளது ஆக்டிவிட்டி. என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நமக்கு என்ன கம்பெனி நேம் வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணலாம். ஸோ நான் எஸ்பிஐன்னு டைப் பண்ணேன்னா இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வரும். ஸோ இக்யூவா, ஸோ பிஇயான்னு பார்க்கலாம். ஸோ பிஇக்யூ ஓகே. ஸோ அது இங்கே வந்துருச்சு. நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம இதில் மோஸ்ட்லி மார்க்கெட் வாட்ச்சு, ஆர்டர் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து ஐகான்ஸ் இங்கே சைடில் வரதை பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிமிட்ஸில் போய் பார்க்கணும். லிமிட்ஸில் இங்கே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹4.75 இருக்குது. ஸோ லெட்ஜர் பேலன்ஸ், பிளாக்டு ஃபார் ஐபி ஆர்டர்ஸ், கொலாட்ரலு, ஃபண்டு ஃப்ரம் சேல்ஸ் ப்ரொசீடு. ஸோ இதெல்லாம் தான் மீனிங்கு. ஸோ இது 4.75ன்றது என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிறது. லெட்ஜர் பேலன்ஸுங்கிறது நான் சப்போஸ் விற்றுட்டேன் அப்படின்னா கூட அந்த ஷேர் அங்கே இருக்கும். அந்த ஷேர் காசை நான் யூஸ் பண்ணலாமே தவிர என்னால் உடனே அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா சம் லிமிட்டட் டைம்ஸ் வி ஹேவ். கொலாட்ரல் அப்படிங்கிறது நம்ம ஷேர் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு அவங்க கடன் கொடுக்குற மாதிரி. ஸோ இதுதான் அதோட மீனிங்கு. ஸோ அடுத்தது மார்க்கெட் அண்ட் ஆர்டர் ட்ரேட் புக்கு. இதில் நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ட்ரேட் பண்ணேன், எப்போ பண்ணேன், அந்த டீட்டெயில்ஸ் ஹிஸ்ட்ரிஸ்லாம் காட்டும். தென் டிமேட் ஹோல்டிங் நமக்கு தேவைப்படும். ஸோ டிமேட் ஹோல்டிங் அப்படிங்கிற சென்ஸ் உங்களுக்கு இங்கே என்னென்ன ஷேர் வச்சுருக்கீங்க, எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறதுக்காக ஓப்பன் பண்ணுறது. தென் லைன் அன்லைன் உங்களுக்கு தேவை மேஜர். ஸோ அன்லைன் ஃபார் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் ஃபார் சேல். ஸோ அன்லைன் ஃபார் ஃபண்ட்ஸ் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டு, சேவிங் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு வரதுக்காக பார்க்குறது. ஸோ ஆக்சுவலாக இந்த டைம் முடிஞ்சிருக்கு அப்படின்றதுனால எனக்கு இப்போ லாகின்க்கெலாம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸ்டாக்ஸ் ஃபார் சேலுனாலும் உங்களுக்கு அதுக்கும் அதே மாதிரி தான். இது வந்து பேங்கிங் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இது வந்து டிமெட் அக்கௌண்ட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்த பிறகு தான் நம்ம எடுத்து சேல் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு டைரெக்டாகவே ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிளைண்ட் ப்ரொஃபைல், டிமெட் ரிப்போர்ட் என்ன, இது எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணலாம், எவ்வளோ ஷேர் இருக்குன்றதெல்லாம். ஸோ இது மார்னிங் ஒர்க்கிங் டைமில் பார்க்கணும், அப்போ தான் வியூ பண்ண முடியும். இல்லைனா ஏன்னா அவங்க இந்த டைமில் வந்து ஆக்சுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளால் வியூ பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வியூ கொடுக்குறேன். ஸோ சப்போஸ் எனக்கு அக்கௌண்ட்டுக்கு கேஷ் வந்துருச்சுன்னா நான் பை கொடுக்குறேன். பை கொடுத்தனா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஈக்விட்டி இருக்குது, இக்யூ இருக்குது. ஸோ எங்கள் ப்ராடக்ட் டைப் வந்து டெலிவரி அப்படின்னா வி ஆர் நாட் கோயிங் டு செல் இட் டுடே. ஸோ நான் இன்றைக்கி சேல் பண்ண போகிறதில்ல, நாளைக்கு தான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே டெலிவரியும் கொடுத்துட்டு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு, குவான்டிட்டி மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாங்கன்னா இங்கே ஆர்டர் அக்செப்டட்னு வரும். அப்படி இல்லைன்னா வராது. ஸோ சப்போஸ் நீங்கள் இன்ட்ராடே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்றைக்கே வாங்கும், இன்றைக்கே விற்றுரும். ஸோ கம்பெனி ஆட்டோமேட்டிக் கோஸ் அண்ட் பை அண்ட் செல். ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் செல்லுக்கும். செல்லுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்லுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ப்ராடக்ட் டைப் வரும், டெலிவரி வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம செல் பண்ணலாம். சேம் குவான்டிட்டி எல்லாமே போடலாம். ஸோ இதுதான் ஜென்ரல் கான்செப்ட் ஃபார் சேல் பண்ணுறதுக்கு. ஸோ ஆர்டர் டைப்லேயும் இங்கே இருக்குது. லிமிட்டு, எஸ்எல், எல், அதாவது லிமிட்டு, சேல்ஸில் லிமிட்டு, அப்புறம் சேல்ஸ் டார்கெட்டுன்ற கான்செப்ட்லலாம் வரும். அதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரே ஸ்ட்ரோக்கில் நம்ம அதெல்லாம் போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ டிமெட் அக்கௌண்ட்லேருந்து நம்ம அது ஆக்சுவலாக இப்போ ஓப்பன் ஆகலை எனக்கு. மார்னிங் டைம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம டிமெட் அக்கௌண்ட்டில் இருக்க ஷேர் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஷேர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து நிற்கும். அப்போ தான் நம்மளால் சேல் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஜென்ரல் டீட்டெயில்ஸு. மற்றபடி பெரிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா அக்கௌண்ட்டுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நேமு, அங்கங்கே இருக்க ப்ரொவிஷன் இதெல்லாம் தான் மாறும். தேங்க்யூ.